إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் கூறும் எச்சரிக்கைகள் என்ற தலைப்பினை பற்றி தொடர்ச்சியாக பல தகவல்களை நாம் அறிந்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், இறை இல்லம் சம்பந்தமாக பள்ளிவாசலுடைய ஒழுங்குகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வாறு இந்த சமூகத்திற்கு நடக்க சொல்கின்றான், பள்ளிவாசலுடைய அந்த பண்புகளை எவ்வாறு பேண சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுடைய சிறப்புகளை பற்றி என்னவெல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றார் என்பதை பற்றி நாம் சுருக்கமாக அறிந்து கொள்வோம். என்று சொன்னால் கொஞ்ச நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பதில் எழுதுவதற்கெல்லாம் பரிசு கொடுக்கப்படுகின்றது. அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் தான். உலகத்தில் எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு இடம் என்னவென்று சொன்னால் அது கடை வீதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பள்ளிவாசல் அல்லாஹ்வை மட்டும் நினைவு கூறுவதற்காக ஒரு இல்லம், மன அமைதிக்காக மன நிம்மதிக்காக ஒரு ஏற்படுத்தக்கூடிய இல்லம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக பேண வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் குளிப்பு கடமையாகிவிட்டான்னு சொன்னால் அவன் பள்ளிவாசலுக்குள் என்ன செய்யக்கூடாது? நுழையக்கூடாது, தங்கக்கூடாது என்பதையெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். பள்ளிவாசலில் தீய பேச்சுக்கள் பேசக்கூடாது, பள்ளிவாசலில் கூச்சல் குழப்பங்கள் இருக்கக்கூடாது, வீணானவற்றையெல்லாம் பேசக்கூடாது. இப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. எந்த அளவுக்கு சொல்கின்றது என்று சொன்னால், அதாவது பள்ளிவாசலுக்காக நீங்கள் தொழுகைக்கு வருகின்றீர்கள், வரக்கூடிய அந்த தருணத்தில் பச்சை வெங்காயம் இருக்கின்றது அல்லவா, அதுவோ பூண்டையோ சாப்பிட்டு நீங்கள் வராதீங்க. இப்படியெல்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. ஏன் சொல்றோம்னு சொன்னால், பள்ளிவாசலுடைய எதுக்கு இந்த மாண்புகளை பேண வேண்டும், புனிதங்களை நாம் பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இது போன்ற கட்டளைகள்லாம் சொல்லி தருகின்றது. கூச்சல் குழப்பங்கள் செய்யக்கூடாது, பள்ளிவாசலை இடையூறு பண்ணக்கூடாது, தொழுபவருக்கு இடையூறாக நாம் இருக்கக்கூடாது. பள்ளிவாசல் யாரும், அதாவது ஒரு அடியார்கள், அல்லாஹ்வின் அடியார்கள் பள்ளிவாசலை கட்டி என்ன செய்வார்? அதற்காக தொழுவார்கள். அவரிடத்திலிருந்து நாம் அபகரிக்க கூடாது, தொழுகையை தடுக்கக்கூடாது, அல்லாஹ்வை நினைவு கூற விட்டும் அவர்களை திசை திருப்பக்கூடாது. இப்படியெல்லாம் ஏகப்பட்ட கண்டிஷன்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வாறு சொல்லி தருகின்றார். இதெல்லாம் யார் செய்கின்றார்களோ இவர்களெல்லாம் மிகப்பெரிய குற்றவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஒமன் அظلم ممن منع مساجد الله من آمن ஒமன் அظلم ممن منع مساجد الله அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அவனை நினைவு கூறுவதை விட்டும் யார் தடுக்கின்றார்களோ அவனை விட பெரும் அநியாயக்காரர்கள் யாராவது இருக்கின்றார்களா? இவ்வளோ அல்லாஹ் எப்படி வரான்னு கேட்குறான் பாருங்க. மனுஷன் திக்ர் செய்கிறாரு, தொழுகிறாரு, அவர்கள் தடுக்கிறான் என்று அவருக்கு இடையூறு செய்வதும் தடுப்பது தானே. அதை விட அநியாயக்காரன் யார்?
அப்படி ஒரு மனிதன் செய்வானே ஆனால் அவன் இந்த உலகத்திலும் அவனுக்கு இழிவு, மறு உலகத்திலும் அவனுக்கு இழிவு, அவனுக்கு நரகம் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அவன் பள்ளிவாசலுடைய மாண்புகளை எல்லாம், அந்த புனிதங்களை எல்லாம் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். பள்ளிவாசல் இறை இல்லம் என்று அல்லாஹை மட்டும் வணங்குவதற்காக தான், நினைவு கூறுவதற்காக வேண்டிதான். அதாவது அல்லாஹை வணங்குவது என்று சொன்னால் தொழுவது சில அமல்கள் இருக்கின்றது, சில வழக்க வழிபாடு இருக்கின்றது, வெளியில தெரியும். தொழுகிறோன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு தொழுகிறாரு அப்படின்ட்டு. அதே நேரத்தில் திக்ரு செய்யறாரு, மனசுக்குள்ளே திக்ரு செய்யறாரு, அது மற்றவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல் வந்து கொள்ளணும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பேசணும் மற்றவர்களுக்கு அது ஒரு பெரிய இடையூறா இருக்குல்ல. என்னடா பொழுதன்னைக்கு பேசிக்கிட்டா இருக்கு, ஒரு நிம்மதிக்காக வந்து நம்ம வந்திருக்கோம், வணக்க வழிபாடு செய்ய வந்திருக்கோம், பொழுதன்னைக்கு பேசிட்டு இருக்காங்களே. அப்ப நம்மள்ட்ட அவங்களாம் வந்து நம்மள்ட்ட பேச்சு கொடுத்தாலும் நாம என்ன செய்ய வேண்டும், அந்த பேச்சையை கேட்காத மாதிரி இருந்துட்டோம்னா அவங்க அமைதியாயிடுவாங்க. அப்ப அவங்க பேசும்போது நாமளும் பேசணும்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை தான் முடியும். வந்த நோக்கமே இல்லாமல் போயிடும். பள்ளிவாசல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய இடம் தானே, நிம்மதி தேடக்கூடிய இடம் தானே. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த உலக கதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் பல பேர் அப்படிதான் சொல்றாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளும் கூட்டு வராங்க, ஒரே இடையூறா இருக்கு, ஒரே பேசிக்கிட்டே இருக்காங்க. நாங்க வந்து அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாங்க வந்திருக்கோம், ஒரு மாச காலம் ரமதான்ல அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நாங்க போகலாம்னு பார்த்தோம்னா இங்க வந்தோம்னா அது மாதிரி கிடைக்க மாட்டாங்குது, ஒரு நிம்மதியே இல்லாம இருக்குது, நிம்மதியை தேடி வந்து அந்த இடத்துல நிம்மதி இல்லாம இருக்குது அப்படின்னு பல பேர் நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அதுல நீங்க கவனமா இருந்துக்குது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல் பற்றி சிறப்புகளை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். வன்னல் மசாஜித லில்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பள்ளிவாசல் எனக்குரியது அல்லாஹ் சொல்றான். அப்ப பள்ளிவாசல் எனக்குரியது அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்குரியது தான். ஒருத்தர் என்ன செய்யறாரு, இடம் வாங்கி கொடுக்காரு, அவரே கட்டி கொடுக்காது, அவருக்கு சொந்தமாகாது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து இந்த பள்ளிவாசல் யார் வேண்டுமானாலும் நிர்வகிக்க முடியாது, நிர்வாகம் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு சில தகுதிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னமா யாமுர் மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத வ ஆத ஸக்கா வலம் யக்ஷ இல்லல்லாஹ். 5 விதமான தன்மைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், அவன் தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பயப்படுறது இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்க. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு பிரச்சனை வருது, நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும், நீதியின் பக்கம் நிற்க வேண்டும். சொந்தம் பந்தம் மாமா மச்சான் எல்லாத்தையும் இப்போ ஓரமாக வச்சிடறோம், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. இது போன்ற தன்மை உள்ளதான் பள்ளிவாசலை நிர்வகிக்க வேண்டும். இப்படியெல்லாம் பள்ளிவாசலுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், மறுமை நாளில் 7 மனிதர் 7 சாரருக்கு அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிழல் கிடைக்கும். அதுல ஒருவர் யாருன்னு சொன்னால் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், தம்முடைய உள்ளத்தை பள்ளிவாசலோடு தொடர்புடையவர் இருக்கின்றார், அவர்களுக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய அரசு நிழல் கிடைக்கும். எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்ப இது போன்ற இடங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், அமைதி காக்க வேண்டும், ரொம்ப அமைதியா இருக்க வேண்டும். வந்த வேலை என்ன, நம்ம வணக்கம் செய்யணும், திக்ரு செய்யணும், குர்ஆன் ஓதணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். இன்னைக்கு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பயான் பண்றீங்க எங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க, ஒரே இடையில சத்தமா இருக்குது. நான் பிள்ளைகளை கூட்டுவாங்க, அதான் கூட்டு வரணும் வந்து யாரும் தடை செய்யவில்லை, பக்கத்துல வச்சுக்கோங்க, ஓட விடாதீங்க. தொழிலை குறுக்க இங்கிட்டு ஓடணும்னா எல்லாத்துக்கும் இடையூறு தானே, எல்லாருடைய தொழில் பாழா போவதில்லை. அப்ப அதுக்கு யார் காரணமா இருக்கிறாங்க, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய, நம்ம சொல்லக்கூடியது இல்லை, அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய கட்டளை, அமைதி காக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அடுத்து சில இன்னொரு விஷயங்கள் இருக்கின்றது, தொழுகை சம்பந்தமான விஷயங்கள். என்ன விஷயம் சொன்னா, இமாமை பின்பற்றி நம்ம தொழுகிறோம். இமாமை பின்பற்றி தொழுகின்ற பொழுது பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, இமாமுக்கு முன்னாலே ருக்கு போயிடுறாங்க, ருக்குல இருந்து இமாம் எழுந்ததுக்குள்ளாக எழுந்து விடுகின்றார்கள். சுஜூதுக்கு நம்ம இமாம் போவதுக்குள்ளாக அவங்க போயிடுறாங்க, இமாம் சுஜூதுல இருந்து எழுந்ததுக்குள்ள இவங்க எழுந்துடுறாங்க. இப்படி நடக்கின்றது. இதையும் பல பேர் நமக்கு சொல்றாங்க. அப்ப இது வந்து இதுவெல்லாம் பெரிய குற்றம் அப்படின்ட்டு இஸ்லாம் சொல்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இமாம் அதாவது ருக்குல இருந்து எழும்பதற்குள்ளாக எழுந்திருப்பதும், சுஜூதுக்கு போவதற்குள்ளாக போவதும், சுஜூதிலிருந்து எழுந்ததுக்குள்ளாக இவர்கள் எழுந்திருப்பதும், மறுமை நாள் அவருடைய முகங்கள் அதாவது கழுதையினுடைய முகங்களாக மாற்றப்படும். எவ்வளவு பெரியது, இது ஒரு பெரிய குற்றமாக
இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது. அப்போ இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அது பள்ளிவாசல்ல ஒழுங்குகள், தொழுகையினுடைய அந்த சட்ட திட்டங்கள் இதெல்லாம் சரியாக நாம் பேணி பாதுகாத்துன்னு சொன்னால் இந்த மாதத்துக்கு எதற்காக நம்ம பள்ளிவாசலை நோக்கி வந்தோமோ அந்த அருளை பெற்று நாம் நல்லடியாராக ஆகலாம், அருளை பெற்று வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அடியாராக நாம் ஆகலாம் என்று நாம் வழங்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதன்படி நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات